வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெக்குயர்மெண்ட்ஸ் கலெக்ஷன். எப்படிலாம் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும், இதெல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். திஸ் ஸ்டேஜ் இன்வால்வ்ஸ் கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பார்ட் ஆஃப் த என்டர்பிரைஸ் டு பி சர்வ்டு பை த டேட்டாபேஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்ம டேட்டா பேஸ்க்காக. ஓகேங்களா? சரி, ஃபாலோவிங் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கலெக்டட். அப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா யூஸ்டு ஆர் ஜெனரேட்டட். டேட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன ஜென்ரேட் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹவு டேட்டா இஸ் டு பி யூஸ்ட். இந்த கலெக்ட் பண்ண டேட்டாலாம் எப்படி யூஸ் ஆகும் நம்ம பண்ணுற ப்ராஜெக்டில், டேட்டாபேஸ் ப்ராஜெக்டில். எனி அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் த நியூ டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ புதுசாக உருவாக்குற டேட்டாபேஸ் சிஸ்டமுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவையா, இது எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம முடிவு பண்ணுவோம். திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் தென் அனலைஸ்ட் டு ஐடென்டிஃபை த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் நியூ டேட்டாபேஸ் சிஸ்டம். ஸோ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணி இப்போ நம்ம புதுசாக உருவாக்குற டேட்டாபேஸ் சிஸ்டமுக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறதா இந்த ப்ராசஸ்ஸு. சரி, இப்போ ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி. இது கூட நல்லா இருக்கும் பாருங்கள். எ டாக்குமெண்ட் கண்டெய்னிங் த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தீஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இஸ் தென் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் கால்ட் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட்னுடைய ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி டீட்டெயிலாக இதுக்குள்ளே இருக்கும். அதுதான் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். த கலெக்டட் இன்ஃபர்மேஷன் கேன் பி கன்வெர்ட்டட் டு ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸிங் வேரியஸ் டெக்னிக்ஸ். இப்போ நமக்கு டேட்டாஸ் எல்லாம் பிரிஞ்சு இருக்கும். எல்லா டேட்டாஸும் சேர்ந்து தான் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிருப்போம். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருப்போம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் SAD, ஸ்ட்ரக்சர்டு அனாலிசிஸ் அண்ட் டிசைன். செகண்ட் ஒன் DFD, டேட்டா ஃப்ளோ டயக்ராம். தேர்ட் ஒன் ஹைரார்கிக்கல் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். ஃபோர்த் ஒன் டாக்குமெண்டேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம உருவாக்கும் இந்த டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி. When there are more multiple user views, then requirements are managed using following approach. இப்போது இந்த டேட்டாபேஸை மல்டிபிள் யூசர் பார்த்து அதை அக்சஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரலைஸ்டு அப்ரோச், செகண்ட் ஒன் வியூ இன்டகிரேஷன் அப்ரோச் அண்ட் தேர்ட் ஒன் கம்பைன்டு அப்ரோச். ஸோ ஃபஸ்ட்டு சென்ட்ரலைஸ்டு அப்ரோச்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் வியூ 1, யூசர் வியூ 2 யூசர் வியூஸ் n டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூசர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு போகிறாங்க. ஓகேங்களா? யூசர் வியூ 1 ரெக்குயர்மெண்ட்ஸ், யூசர் வியூ 2 ரெக்குயர்மெண்ட்ஸ், யூசர் வியூ n ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா இது லோக்கல் டேட்டா மாடல். ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை பயன்படுத்தி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறோம். இந்த எல்லா மாடல்ஸும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல் யூசர் வியூ ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு யூசர்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்ம இங்கே டாக்குமெண்ட் பண்ணுறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் குளோபல் டேட்டா மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை டேட்டா பேஸில் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சென்ட்ரலைஸ்டு அப்ரோச் நடக்கும். ஸோ மல்டிபிள் யூசர்னுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வாங்கி அது ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அதை டாக்குமெண்டேஷன் பண்ணி அதுக்குன்னு ஒரு மாடலை க்ரியேட் பண்ணி டேட்டா பேஸ்க்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த சென்ட்ரலைஸ்டு அப்ரோச் எ சிங்கிள் சென்ட்ரல் அத்தாரிட்டி ஆர் டீம் கலெக்ட் ஆல் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸையும் வாங்கி அதை புதுப்பிப்பாங்க. அதாவது ஒரு மாடல் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க புதுசாக. ஸோ அது எல்லாம் யார் பண்ணுவாங்க? டீம். திஸ் டீம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேதரிங், டாக்குமெண்டிங் அண்ட் மேனேஜிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் ஒன் சென்ட்ரல் லொக்கேஷன். ஸோ ஒரே சென்ட்ரல் லொக்கேஷனில் இங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் அன் ஆர்கனைசேஷன் எ சிங்கிள் டீம், எக்ஸாம்பிள் எ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர், அவர் தான் ஒரு சிங்கிள் டீம் மாதிரி, மே கண்டக்ட் இன்டர்வியூ வித் ஆல் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் அண்ட் யூசர் டு கலெக்ட் டேட்டா ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ஏ நியூ சிஸ்டம். ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்டை கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்ட இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வாங்கி, ஸோ இவர் என்ன பண்ணுற ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு புதுசாக ஒரு ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறார். ஓகேங்களா? வியூ இன்டகிரேஷன் அப்ரோச். இதில் பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள்,
யூசர் வியூ 1 யூசர் வியூ 2 இவங்ககிட்டேருந்து யூசர் வியூ ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறோம். இங்கேயும் நம்ம டேட்டா மாடலை க்ரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக இங்கே வந்து டைரெக்டாக குளோபல் டேட்டா மாடலில் போய் கனெக்ஷன் ஆகிடும். அதாவது இடையில் வந்து என்ன இருக்காதுன்னா, இந்த ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஆல் யூசர் வியூ ரெக்குயர்மெண்ட்ஸை ஒன்றும் சேர்க்க மாட்டாங்க. இங்கே வந்து டேரெக்டாகவே ஒவ்வொரு யூசர்னுடைய மாடல் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக குளோபல் டேட்டா மாடலில் கனெக்ட் பண்ணிவிடும். அதான் வியூ இன்டகிரேஷன் அப்ரோச். இன்டகிரேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தல் டேரெக்டாகவே. சரி, இதனால நம்மளுக்கு என்ன பயன் பார்க்கலாம். இந்த வியூ இன்டகிரேஷன் அப்ரோச் requirements are collected from different stakeholders such as different department or user groups separately. ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்னுடைய அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாங்குகிறோம். ஈச் ஸ்டாக் ஹோல்டர் ஸ்பெசிஃபிக் வியூ ஆர் பெர்ஸ்பெக்டிவ் அந்த டேட்டா இஸ் டாக்குமெண்டட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ ஒவ்வொருத்தருடைய ரெக்குயர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம புது டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக. These individual views are then integrated into a unified view that addresses all stakeholders need. ஸோ இவங்க எல்லாருடைய தேவைகளும் ஒரே இடத்துல பூர்த்தி செய்கிற மாதிரி நம்ம இணைச்சிருவோம் எல்லாமே. எக்ஸாம்பிள், a hospital might collect requirements from the medical department focusing on patient care data. The billing department, அதாவது அதில் பேமெண்ட் வரும், இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது எல்லாமே வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், ரிசோர்ஸ் அலோகேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு டேட்டா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது எல்லாமே அதில் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா பேஸ் டிசைனில். ஸோ இவங்க எல்லாருடைய டேட்டாவும் ஒரே இடத்துல ஒரே வெப்சைட்டில் கிடைக்கிற மாதிரி, ஒரே ஒரு லாகின் பேஜில் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட், கம்பைன்டு அப்ரோச். ஸோ இதில் ரெண்டு ப்ராசஸும் இணைஞ்சிருக்கும். த கம்பைன்டு அப்ரோச் merges elements of both centralized approach and view integration approach. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் வாங்கி ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்கி அதையும் ஒன்று சேர்த்து நம்ம மாடலை க்ரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அதை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் மாடலில் கனெக்ஷன் பண்ணியும் பண்ணுவோம். அதாவது ரெண்டு அப்ரோச்சும் இதில் யூஸ் பண்ணுவோம். In this approach, requirements are collected both centrally and from multiple views. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் டீம் வச்சு ரெக்குயர்மெண்ட்ஸும் வாங்கலாம், இல்லை எல்லோரும் தனித்தனியாக போய் நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸை கொடுக்கலாம். A central team coordinate the gathering of requirements, but multiple department stakeholders provide their separate views which are then integrated and unified. அதாவது டீம் டிபார்ட்மெண்ட் ஹெட் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கொடுக்குற வியூஸும் வாங்கிக்கணும். ஒட்டுமொத்த கம்பெனிக்கு இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவர் கொடுக்குற வியூஸும் வாங்கிக்கணும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த அப்ரோச். A bank's IT department may lead the central collection of requirements, while various branches or departments, example, loan, customer service, compliance, provide their views on the system. The central team then integrate these different views into a cohesive design. ஸோ லோன்லேருந்து நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும், கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும், கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வரும். இந்த எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் ஒன்று சேர்க்கறது தான் வந்து இந்த சென்ட்ரல் டீம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு புது அப்ரோச்சை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது டிசைன். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் கலெக்ஷன். இதில் என்ன பண்ணுவோம், ரெக்குயர்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம். இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, அது ஒரு டாக்குமெண்ட். என்ன டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி இன்ஃபர்மேஷனை ரெக்குயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறது. மல்டிபிள் யூசர் வியூடைய அப்ரோச்சஸ். ஸோ சென்ட்ரலைஸ்டு அப்ரோச் ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான டெஃபினிஷன், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். வியூ இன்டெகிரேஷன். ஸோ ஒவ்வொருத்தர வியூவும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுலேருந்து ஒரு அப்ரோச் உருவாக்குறது. ஸோ அதுக்கான டெஃபினிஷன், அதற்கான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கம்பைன்டு அப்ரோச். ஸோ ரெண்டு அப்ரோச்சும் ஒன்று சேர்ந்து வர்றது. அதாவது மல்டிபிள் யூஸரும் இதில் நம்ம போய் ரெக்குயர்மெண்ட்ஸை கொடுக்கலாம், இல்லைனா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு டாப் ஹெட்டை பயன்படுத்தியும் நம்ம சென்ட்ரலைஸ்டாக ரெக்குயர்மெண்ட்ஸை கொடுத்து க்ரியேட் பண்ணலாம்.
உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.